السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. وقال الله تبارك وتعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تبارك وتعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري. وقال عليه الصلاة والسلام أيضا: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. رواه البغوي في شرح السنة، أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், மட்டிட முடியாத அருளை எங்களின் மீது அவன் மலையாக பொழிந்திருக்கிறான். நாங்கள் யாரும் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டுமென்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை முன்வைக்கல. எங்களை படைக்க சொல்லி யாரும் ஆலோசனை சொல்லவும் இல்லை. நாங்கள் மனிதனாக பிறக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு யாரும் காசு அனுப்பவும் இல்லை. அவனுடைய தனிப்பெரும் அருள், அவனுடைய சொந்தமான முடிவின் பிரகாரம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் மனிதனாக படைக்கிறதுக்கு அந்த ரப்பு முடிவெடுத்தான். குர்ஆன்ல இதை சொல்லி இருக்கிறான்: ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. நிச்சயமாக ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் வந்தது. அந்த காலத்தில் மனிதன் இவன்தான் என்றே நினைவு கூறப்படக்கூடிய, சொல்லப்படக்கூடிய நிலைமையில மனிதன் இருக்கல. அப்படி இருந்த இந்த மனிதர்களை
அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய சொந்தமான முடிவோட அவன் மனிதனாக படைத்தான். மனிதனாக படைத்ததற்கு பின்பும் அவர்களிலேயும் ரப்ப விளங்கி ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஃமின்களையும் வைத்திருந்தான். ஏற்றுக்கொள்ளாத இறை நிராகரிப்பாளர்களை குஃபார்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டிலையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஃமின்களாக வாழக்கூடியவர்களுடைய பட்டியல்ல எங்களை சேர்த்தினதும் அல்லாஹ் தான். யாருமே சொல்லி சேர்க்கல, யாரும் எங்களுக்காக பேசி சேர்க்கல, யாரும் திறமைகளை காட்டி சேர்க்கல. அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை பட்டுச்சு, அல்லாஹ் எங்களை அந்த பட்டியலை போட்டார். முஸ்லிமாக பிறந்தவர்கள் படைக்கப்பட்டவர்கள கூட ஒவ்வொரு நபிமான்களுடைய காலத்தில் அவர்களை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் விரும்பி இருந்தா எங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் படைச்சிருக்கிறான், நூஹ் நபியோட காலத்தில் படைச்சிருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் படைச்சிருக்கலாம். அல்லாஹ் தான் முடிவெடுத்தான் எங்கள் அத்தனை பேரையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பான சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஒரு பிரஜையாக இவரை படைக்கணும் என்று அல்லாஹ் தான் முடிவு செய்தார். ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்கள் பாக்கியங்களை இத மனிதன் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு பெரிய அருளையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உயர்தரமான மார்க்கம் அல்லாஹ்வினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம், அந்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்றான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் என்றான். மற்றொரு இடத்துல சொல்றான், நீங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு வேறொரு சிந்தனையில இந்த தீனை தேடுவீங்கண்டா, உங்களோட அறிவை பயன்படுத்தி அல்லது ஒருவருடைய அறிவில நீங்க அதை ஆச்சரியமாக பார்த்து ஒருவருடைய சிந்தனை உங்களுக்கு கவர்ச்சியாக அமைஞ்சி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை நீங்க விட்டுட்டு அதுக்கு பின்னால போனீங்கண்டா, கியாமத்தில் ஒரு நாளும் நான் அதை கபூல் செய்ய மாட்டேன், நீங்க நஷ்டவாளியாகத்தான் எழும்பி நிற்பீங்கன்னு சொல்றான். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இந்த ஆயத் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆகவே இந்த உயர்தனமான இஸ்லாத்துக்குள்ள ஒருவர் நுழைகிறதாக இருந்தா, அவர் முஸ்லிம் என்று சொல்றதாக இருந்தா, இரண்டு விஷயங்களில் அவருக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையை அவர் நாவினால சாட்சியங்களாக பதிவு செய்யணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அதை சாட்சி சொல்லணும். இரண்டாவது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவர்களுடைய தூதரும் என்று சாட்சி சொல்லணும். அப்போ ஒரு ஆளை பத்தி சரியாக விளங்காம எப்படி சாட்சி சொல்ற? தெரியாம சொன்னா பொய் சாட்சியா போயிடும். தெரிந்துதான் சொல்லணும். ஆகவே ரப்பை பற்றி அறிவது ஒவ்வொருவது மீது ஃபர்து. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாறை அதையும் அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்ல் ஆயின். அறிஞர்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் மீது கடமையாகிற விஷயங்கள்ல ஒன்றுதான் தன்னுடைய பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் போதே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை அவங்களுக்கு சொல்லணும், சுருக்கமான அமைப்பிலையாவது சொல்லணும். அப்பதான் அந்த சிறுவர்களுடைய உள்ளத்தில ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் வரும், அவர்கள் யார் என்ற அறிவு உண்டாகும். காலப்போக்கில் அவர்கள் வளரும் போது இஸ்லாத்தின் மீது ஒரு பற்று உண்டாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த தீனோட வாழ வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அதுக்குரிய அஸ்திவாரம் அடித்தளத்தை போடுறது பெற்றோர்களின் மீது ஃபர்ல் ஐனாகும் என்பது அறிஞர்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்.
அந்த வகையில தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அறிமுகம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பொதுவாக பேசப்படுது. எல்லோரும் அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை உண்டாக்கி கொள்ள, எல்லோருக்கும் அவர்களை பற்றிய ஒரு தெளிவு உண்டாக, எல்லோருக்கும் அவர்கள் யார் என்ற ஒரு தாரீஃப், ஒரு அறிமுகம் உண்டாக, அதனூடாக அவர்களுடைய சுன்னத்துகள் உலகத்தில் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ரபியுல் அவ்வல் மாதத்தில் உலகத்தில் பல ஊர்கள்ல பல நாடுகள்ல இப்படியான அறிமுக நிகழ்ச்சிகள், அவர்களை பற்றிய வர்ணனைகள், ஷமாயிலு திர்மிதி இந்த கிதாப் உலகத்தில் பல இடங்கள்ல வாசித்து மக்களுக்கு தெளிவுகள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி விளங்கும் போது அவர்களுடைய அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த மண்ணிலே பிறந்து அந்த மக்காவிலே 40 வருடங்கள் ஏனைய மனிதர்களை போன்று மனிதரோட மனிதனாக இருந்தாங்க. 40 வயது அவர்களுக்கு நிரம்புகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான். பட்டமளிப்பு நிகழ்கிறது. அந்த பட்டமளிப்பு சாதாரணமான பட்டமளிப்பு அல்ல. உலகத்தில் அதுபோல பட்டம் யாருக்கும் எடுக்க இயலாது. அதுபோல பெருமதியான பட்டங்கள் யாருக்கும் கொடுக்கப்படுவதும் இல்லை, யாரும் வாங்கியதும் இல்லை. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துள்ள பட்டம். அந்த பட்டங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து வாங்க முடியாது, மதரசாக்களில் ஓதி வாங்க முடியாது, பல பேரிடத்தில் ட்ரைனிங் பயிற்சி எடுத்து வாங்க முடியாது. அந்த பட்டத்தை அல்லாஹ் தெரிவு செய்கிறவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான். அதுதான் நுபுவத் என்ற பட்டம், நபித்துவ பட்டம், ரிசாலத் என்ற பட்டம், ரசூல் தூதுவர் என்ற பட்டம். இது மனிதன் முயற்சி செய்து விரும்பியவர்கள் ரசூலாக முடியாது. மனிதர்கள் முயற்சி செய்து விரும்புகிறவர்கள் எல்லாம் நபியாக முடியாது. முயற்சி செய்து ஆலிமாகுவதை போன்று, முயற்சி செய்து ஹாஃபிலாகுவதை போன்று, அதே போன்று உலகத்தினுடைய பட்டங்களை முயற்சி செய்து அடைவதை போல நுபுவத்தும் ரிசாலத்தும் விரும்பியவர்கள் அடைகிற ஒரு பட்டம் அல்ல. அவ்வளவு உயர்ந்த பட்டம் அல்லாஹ் தெரிவு செய்து கொடுக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் பட்டம் கொடுப்பாங்க, மேடையில் ஏற்றி கொடுப்பாங்க, அதுக்காக பெரிய பிரமுகர்கள் அழைக்கப்படுவாங்க, அதை பார்வையிடுவதற்கு குடும்பத்தார்கள் ஊரார்கள் வருவாங்க. அந்த பட்டமளிப்பு ஒரு தாள் வடிவில அவர்களுடைய கையில கொடுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டமளிப்பு இதிலிருந்து வித்தியாசமாக இருந்தது. அவர்களுக்கு பட்டமளிப்பு மேடையில கொடுக்கப்படல, அவர்களுடைய பட்டமளிப்பு ஹிரா குகையில நடக்குது. அவர்களுடைய மனைவிக்கு கூட அழைப்பில்லை, பட்டம் வாங்குகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. மற்ற பட்டமளிப்புகளிலே ஒரு தாளில் எழுதி அந்த ஷஹாதா கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டமளிப்பு முஆனகா, கட்டி அணைப்பின் மூலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செஞ்சு கொடுத்தாங்க. 5 குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதினாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். இந்த ஆயத்துகள் 5ம் தான் அவர்களுடைய பட்டமளிப்பை, அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதை ஊர்ஜிதம் செய்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் பட்டமளிப்பு நடந்தா சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷ உலகத்தில் மிதந்துருவாங்க. 5 வருஷம் படிச்சதுக்கு பின்னால எங்களுக்கு பட்டமளிப்பு நடந்திருக்குது, குடும்பத்தார்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பட்டமளிப்பு அதிலிருந்து வித்தியாசம். பட்டம் கொடுத்த உடனே பயந்தாங்க, பட்டம் கொடுத்த உடனே வியர்வை வடிய ஆரம்பிச்சது. மாதுளம் கொட்டைகளை போன்ற வியர்வைகள் வெளியில கொட்ட ஆரம்பிச்சது. செய்தியை எடுத்துக்கொண்டு முதலாவது போறாங்க.
ஊருக்கு உலகத்துக்கு சொல்லல, முதலில் தன்னோடு இருக்கிற மனைவிக்குத்தான் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் இந்த 5 ஆயத்துகளையும் மனைவிக்கு சொல்கிறார்கள். உலகத்தில் முதலாவது குர்ஆன் போதிக்கப்பட்டது ஒரு மனைவிக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் முதலாவது தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிக்கு போதித்தார்கள். முதலாவது தலீமுல் குர்ஆன், குர்ஆனுடைய பாடம், குர்ஆனுடைய போதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு. இப்ப பட்டம் கிடைச்சிருக்குது, பட்டம் கொடுக்கப்பட்டா பின்னால பணி வரணும். ஒருத்தர் டாக்டர் ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் போகணும், வீட்டில் இருக்கலாது. இன்ஜினியர் ஆனா அவர் பாலம் கட்டுற இடத்துக்கு போகணும், பில்டிங் கட்டுற இடத்துக்கு போகணும், ரோட் போட்ட இடத்துக்கு போகணும். நீதிபதியானா நீதிமன்றத்துக்கு போகணும். பதவிக்கு பின்னால் பணி இருக்கிறது, பட்டத்துக்கு பின்னால் பணி இருக்கிறது. மிகச் சிறந்த பட்டமான நுபுவத்தும் ரிசாலத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டத்தினுடைய பணி என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சின்னொரு இடைவெளி ஒன்று கொடுத்தான், அடுத்த வஹியை இறக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தான். அதுக்கு சொல்றது ஃபத்ரத்துல் வஹி என்று. வஹி வராம கொஞ்சம் காலம் இருந்துச்சு. அதுக்கு பின்னால அவர்களுடைய பணியை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பணியை சொல்வதற்கு வந்தது சூரத்துல் முத்தஸ்ஸிர். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே. ஏன் போர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க? வஹியை இறக்கிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன உடனே உடல் எல்லாம் கூதலோடு ஒரு நடுக்கம் வருகிறது. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று போனார்களே, அந்த வஹியுடைய தாக்கத்தோடு இருக்கிற ரசூலை பார்த்து சொல்றான், போர்த்து கொண்டிருக்கும் நபியே எழும்புங்கள், கும் எழும்புங்கள், ஃபஅன்திர் மக்களுக்கு நரகம் ஒன்று இருக்குது என்று எச்சரிக்கை செய்யுங்கள். இதை தெரியாம கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டு எத்தனையோ பேர் நரகவாசிகளாக மடிகிறாங்க. அல்லாஹ் பாவங்களை கண்டு கோபம் அடைவான் என்ற செய்தியை சொல்லுங்கள். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பு பெரியவன் என்று சொல்லி அவனுடைய கண்ணியத்தை பேசுங்கள். இப்ப புரிஞ்சிருச்சு, நபியுடைய நபியாக பட்டமெடுத்தவரினுடைய முதலாவது பணி மனிதர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது. அடியார்களுக்கு படைத்தவனை அறிமுகம் செய்யும் பணிக்கு பேர் தாவாவுடைய பணி. அதிலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த பொறுப்பு இறக்கப்படுது. அதிலே இறங்குது சூரத்துல் முஸம்மில். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. முத்தஸ்ஸிருடைய கருத்தை தான் முஸம்மிலுக்கும் போர்த்தி கொண்டிருக்கும் அன்பு நபியே, இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்குங்கள், ஏனைய நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுங்கள், கியாமுல் லைலில் ஈடுபடுங்கள். தன்னை ரப்போட இணைக்கிற வேலை. நான் என்ன ரப்போட இணைக்கிறதுக்கு அதுக்கு பேர் இபாதா. அடியாறுகளை ரப்போடு இணைக்கிறதுக்கு பேரு தாவா. ஒரு நபி, பட்டம் வாங்கிய நபியின் 2 பொறுப்புகள், ஒன்று தாவா இலல்லாஹ், இரண்டாவது இபாதத். பணி வழங்கிருச்சு, என்ற டியூட்டி இதுதான். பகலையில் அடியாறுகளோட அந்த மக்கள் வெள்ளத்தில் அலையோனும், அலைந்து அவர்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும். இரவு நேரத்தில் நான் ரப்போடு தொடர்பு பட வேண்டும். பகலில் தாவா, இரவில் இபாதா. அந்த பணி செய்கிற மையம் என்ன? இந்த பணியை எவர்கள செய்யணும்? ஊருக்குள்ள மட்டுமா, மஹல்லாவில மாத்திரமா, குடும்பத்தில மாத்திரமா? ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அதுக்கு ஒரு எல்லை கொடுப்பாங்க, ஹத் ஒன்று இருக்கும்.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பு. அதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. அஷ்ரஃபுல் ஹல்கி அலல் இத்லாக். பொதுவாக எல்லா படைப்புகளிலும் ஆகச் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள், எல்லா ரசூல்மார்களை விடவும் சிறந்தவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவங்களுக்கு சொல்றான், நீங்க உங்களோட வேலைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க, பணியை துவங்குங்க உங்களோட குடும்பத்திலிருந்து, தாவத்தை ஆரம்பிங்க குடும்பத்திலிருந்து. சொன்னான், வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன். உங்களோட நெருங்கிய இனபந்துக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யுங்க. குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, குடும்பத்திலிருந்து துவங்குங்க. புகாரியில இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலையில ஏறி குடும்பத்தை கூப்பிடுகிறார்கள். தனது பாட்டன்மார்களின் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார்கள். யா பனி அப்தி மனாஃப், யா பனி அப்துல் முத்தலிப், யா பனி ஹாஷிம், யா பனி ஃபிஹர், யா சஃபியா, யா ஃபாத்திமா கூப்பிடுறாங்க. குடும்பமே வந்து நிக்குது. ஏன் வந்து நிக்குது? அமீன் கூப்பிடுகிறார், மக்காவின் நம்பிக்கையாளர் கூப்பிடுகிறார், சாதிக் கூப்பிடுகிறார், உண்மை பேசுகிறவர் கூப்பிடுகிறார். ஏதோ ஒரு தகவல் வரப்போகுது. ஏன் கூப்பிட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். பின்னால் அதாப் உண்டு, கடும் தண்டனை ஒன்று மறைஞ்சிருக்குது, நரகத்தின் அதாப். அது வர முன்பு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். எப்போது தாவத்தை முன்வைத்தார்களோ குடும்பத்தில் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, கால தாமதமாகியாவது ஏற்றுக்கிட்டாங்க. பல பேர் மறுத்தார்கள். ஹஜரத் ஹம்சா ஏற்றுக்கொண்டார், காலம் பிந்தி ஏற்றுக்கிட்டார். ஹஜரத் அப்பாஸ் ஏற்றுக்கொண்டார், ஹஜரத் அலி ஏற்றுக்கொண்டார், ஹஜரத் ஜாஃபர் ஏற்றுக்கொண்டார். பெண்களில் ஹஜரத் சஃபியா ஏற்றுக்கொண்டாங்க, ஹஜரத் ஹதீஜா ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு பெரியொரு கூட்டம் தாவத்தை மறுத்தாங்க. அதுல முன்னணியில இருக்கிறவர் அவங்களோட பெரியப்பா, ரொம்ப இரக்கமாக இருந்த அபூ லஹப். அபூ லஹப் கேட்கிறான், அலிஹாதா ஜமாத்தனா, இந்த கதையை சொல்லவா கூட்டம் போட்டி, இந்த கதையை சொல்லவா இவ்வளவு பேரை கூட்டம் போட்டு சேர்த்தீங்க என்று சொல்லி கோபத்திலே செய்த செயல் இருக்குது. சின்னொரு வேலையாக இருந்துச்சு. மண்ண அள்ளி ஹதரத் ரசூலுல்லாஹுடைய முபாரக்கான முகத்துக்கு வீசி எறிஞ்சார். மண்ணை வீசுறதுக்கு ஒரு நிமிடம் தான் போச்சு. அவர் விலங்கல்ல, ரசூலுல்லாவுக்கு எரியல்ல, ரசூலுல்லாவுடைய ரப்புக்கு வீசிய மண்ணது. ரசூலுல்லா ரப்பை அறிமுகப்படுத்தும் போது தாவத்துக்கு வீசிய மண்ணது. வீசியது ஒரு நிமிட செயல். அதுக்கு கிடைச்ச தண்டனை இருக்குது, இன்று வரைக்கும் இருக்குது. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமா போட்டும். இன்னைக்கு ஓதினாலும் அந்த மண் வீச்சுக்கு கிடைச்ச பதுவா தான் அது. வரலாற்றாசிரியர்கள் எழுதுறாங்க, அபூ லஹபுடைய 4 பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்களும் தப்பத்தியதா ஓதினாங்க. வாப்பக்கு ஏசி இறக்கினு சொல்லி அவங்க இருக்கல, தீனில முகத்தாச்சினை இல்ல, அவங்களும் ஓதினாங்க. இது குடும்பம். பின்னால ரப்பு சொன்னான், குடும்பம் என்ற வட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பெருமதியான ரசூலுடைய தாவத்தை மட்டிட முடியாது, வட்டத்தை விரிவாக்க வேண்டும். 2வது கட்டம் சொன்னான், முழு அரபு மக்களுக்கும் தாவத்து கொடுங்க. وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. நாங்க அரபு மொழியில குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஏன்? உம்முல் குர்ஆனும் மக்காவாசிகள் அவர்களை சூழ இருக்கும் அரபு மக்களுக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்ய. இப்ப அரபிகளுக்கு மட்டுமா நபி அவங்க? இல்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடுத்து சொன்னான்,
இல்ல முழு உலகத்தில் உள்ள அஜமிகளுக்கும் நீங்க சேர்த்தணும், முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த தாவாவை தீனுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகணும். வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரம் வ நதீரா, சகல மனிதர்களுக்கும் உங்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்பவராகவும் நரகத்தை எச்சரிக்கை செய்யும் தாயியாகவும் அனுப்பியிருக்கிறோம். முழு உலக மக்கள். அதோட விட்டு வைக்கல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 4வது கட்டம் சொன்னான், ஜின்களுக்கும் நீங்க தான் நபி என்று. மனிதர்களை விட மனிதர்கள் 800 கோடி இருக்கிறாங்க, ஆனா ஜின்கள் அதை விட அதிகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா மாஷரல் ஜின் கத் இஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ், ஜின்களே மனிதர்களை விட நீங்க அதிகமாக இருக்கிறீங்க. மனிதர்களை விட அதிகமாக உள்ள ஜின்களுக்கும் தாயியாக ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறான். ஜின்களுடைய ஒரு கூட்டம் நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகிற இடத்துக்கு வராங்க. தொழுகையில குர்ஆன் ஓதுறத கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்களுடைய இடத்துக்கு திரும்பி ஏனைய ஜின்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லி தாவத்து கொடுத்த சரித்திரம் சூரத்துல் அஹ்காஃபில் இருக்குது. வ இது ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களும் ஜின்களும் மார்க்கத்து கட்டுப்பட வேண்டியவங்க. அவங்க குர்ஆனை கட்டுப்படணும், அவங்க ஹதீஸை கட்டுப்படணும். அவர்களுக்கு ஹலால் ஹராம் இருக்குது, நல்லதை செய்தால் நன்மை இருக்குது, பாவம் செய்தால் தண்டனை இருக்குது. மனு ஜின்களை தவிர மற்றவர்களுக்கு ஷரியத் இல்ல, அவங்களுக்கு ஹலால் ஹராம் இல்ல. பறவைகள், மிருகங்கள், மீனினங்கள், இந்த கல்லு மலை, இவைகளுக்கு வானம் பூமி, இவைகளுக்கு மார்க்கம் இல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், நான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புதாரி ஆகிறோம்னா, மனித ஜின்கள் மட்டுமல்ல, என்னை தவிர படைக்கப்பட்ட அனைத்து மஹ்லூக்குகளுக்கும் கௌரவ தூதுவராக ஆக்கிறோம். ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆகிறாங்க. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலத்தாறுகளுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ஆலத்தாறுகள் என்றா யார்? அல்லாஹ்வை தவிர படைக்கப்பட்ட அனைத்தும், குல்லுமா சிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத், படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் ஆலம் என்றது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய தூதுவராக அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு கடினமான வேலை என்று பாருங்க. 40-50 வருடமாக எங்களோட குடும்பத்தோட இருக்கிறோம், குடும்பத்துக்கே இன்னும் இஸ்லாத்தை சொல்லி முடிக்கல. எங்கட மஹல்லாவில் ஒரு 500 குடும்பம் இருக்குது. 500 வீட்டுக்கும் ஏறி ஒவ்வொருவருடைய காதிலையும் கேட்கிறது போல தீனை இன்னமும் சொல்லி முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஆலத்தையும் பொறுப்பு கொடுக்கிறான். இந்த தீனை முழு ஆலத்துக்கும் கொண்டு போகணும். காலம் எவ்வளவு தாரோம்? 23 வருஷத்துல வேலை முடியணும். 40வது வயதில் நபியாகிறார்கள், 63 வஃபாத் ஆகிறார்கள். 23 ஆண்டுகளில் இந்த பணியை செய்யணும். நாங்க என்ன கேட்டிப்போம்? யா அல்லாஹ் இன்டர்நெட்டை கொண்டு வா. அப்ப மக்காவிலிருந்து பயான் பண்ணினா ஆஸ்திரேலியால கேட்பாங்க இல்லையா? இப்ப இருக்கிற இந்த மீடியாவில் அப்ப வந்திக்கணும். எங்கட பார்வையில லேப்டாப் எல்லாம் அப்ப வந்திக்கணும், ஐபோன் அப்ப வந்திக்கணும். அப்பதான் வஹை இறங்க இறங்க ரசூலுல்லாஹ் 6 மணி செய்தி 9 மணி செய்தின்னு மக்கால் இருந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள்ல நாங்க சொல்றோமே, நல்லவைகளை சொல்றோமே, சொல்ற நாங்க தான் நினைக்கிறோம் எல்லாரும் பார்க்கிறேன். ஆனா எல்லாரும் பார்க்கிறல்ல. அந்த செய்தி உள்ளத்துல தாக்கத்தை உண்டாக்குறல்ல, அந்த செய்தி மனிதனில மாற்றத்தை உண்டாக்குறது இல்ல. அப்படி இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு உலகத்துக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய ஆலமீன், ஆலத்தாறுகளின் ரசூலாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வைத்து சொன்னாங்களா?
நபித்துவம் கிடைச்ச பிறகு எங்க போனாங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் ஆக நீண்ட பயணம் தபூக்கு தான் போய்த்திருக்கிறாங்க. அதுவும் இப்ப சவுதிக்குள்ளதான் இருக்குது. நபித்துவம் கிடைச்ச பிறகு சவுதி அரேபியாவுக்கு வெளியில போயிட்டு இல்ல, அப்ப இருந்துச்சு ஹிஜாஸ் என்ற பெயர்ல, இப்ப இருக்குது சவுதி அரேபியா பேர்ல. சவுதிக்கு வெளியில போயிட்டு இல்ல, ஆனா முழு ஆழத்துடைய பொறுப்பு. எப்படி சாதிச்சு இன்றும் 200 கோடி முஸ்லிம்களை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கினாங்க? மீடியாக்கள் இல்லாம எப்படி உண்டாக்கினாங்க? பேப்பர் இல்லாம எப்படி உண்டாக்கினாங்க? இந்த மீடியாக்களை விட பலமான ஒண்ட நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். என்ன தெரியுமா கொடுத்தான்? உம்மத்தினர்கள் மீது இரக்கத்தை உண்டாக்கினான். உம்மத்தினரின் மீது இரக்கத்தை உண்டாக்கினான். ரசூலுல்லாஹ்வோட இரக்கம் இருக்குதே, அவங்க எங்கள் மீது பட்ட இரக்கம் இருக்குதே, இந்த இரக்கத்தை அளந்து சொல்ல இயலாது. அறிஞர்கள் எழுதுறாங்க, இந்த உம்மத்தில பிறந்த ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ் மீது அவர்களுக்கு நேசம் இருக்கும். அந்த நேசம் எல்லாம் ஒன்று சேர்த்தினாலும் ரசூலுல்லாஹ் உம்மத்தோடு பட்ட நேசத்துக்கு அது ஈடாகாதாம். எங்கள் எல்லாருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட எவ்வளவு இரக்கம் இருக்கிறதோ, இந்த இரக்கம் எல்லாம் ஒன்று சேர்த்தினாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு எங்களோடு இருந்த இரக்கத்துக்கு அது சமமாகாது. அவ்வளவு இரக்கப்பட்டாங்க. இதத்தான் குர்ஆனுடைய சூரத்து தௌபாவின் இறுதி வசனங்கள் சொல்லுது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், திட்டமாக உங்களிலிருந்தே உங்களுடைய ரசூல் வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் ஜின் அல்ல, ரசூலுல்லாஹ் மலக்கல்ல, உங்களில் உள்ள ஒரு மனிதராக அனுப்பியிருக்கிறோம். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உம்மத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறது நபி அலைஹிஸ்ஸலாத்து சரியான கஷ்டம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. الله أكبر الله.
لا إله إلا الله. لا إله إلا الله. اللهم صل على سيدنا محمد وبعث مقام محمودا الذي وعدته إنك لا تخلف ஆக கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உம்மத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் சிரமப்படுவதை பார்த்து அவர்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஆகவே கஷ்டங்களை ரசூலுல்லாஹ் தான் எடுத்துக்கொண்டாங்க. லேசுகளை மனிதர்களுக்கு கொடுத்தாங்க, உம்மத்துக்கு லேச கொடுத்தாங்க, கஷ்டங்களை அவர்கள் சுமந்து கொண்டாங்க. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது ரொம்ப பேராவல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவர்களும் சுவர்க்கம் போக வேண்டும். அவர்களை உலகத்திலே காணாதவர்களும் அவர்களுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் நரகம் போகாம சுவர்க்கம் போகணும். இந்த ஆசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் மேலும் வர்ணிக்கிறான் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுடன் ரொம்ப கிருபையானவங்களாக ரொம்ப இரக்கமுள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். நீங்க பாருங்க, அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுவீங்க இல்லையா? அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். இந்த அழகிய திருநாமங்கள்ல ரഊஃப் என்பதும் இருக்குது, ரஹீம் என்பதும் இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்கள். தப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் அவனுடைய 2 திருநாமங்களை ஒன்றாக இணைத்து எந்த ஒரு நபிக்கும் ரசூலுக்கும் சொன்னதில்லையாம், ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். ரഊஃபுர் ரஹீம். இந்த இரக்கம்தான் இந்த 200 கோடி பேரையும் இன்றும் கலிமாவுடன் வாழ வைத்திருக்குது. நாங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த ரசூலுல்லாவிடம் இருந்த அளவு கடந்த இரக்கமே அதுக்கு காரணம். இந்த இரக்கம் என்ன செஞ்சுச்சா, நபி அலைஹிஸ்ஸலாம் உலகம் எல்லாம் போறதுக்கு அவர்களுக்கு அமைப்பு இல்லை என்றாலும் உலகத்தில் உள்ள தேவையானவர்களை ரப்பு அவர்களோட சேர்த்து வச்சான். இந்த உலகத்தில் பெரும் பெரும் நாடுகளாக இருப்பது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இருக்குது. அந்த காலத்தில் இருந்தது ரோம், பாரசீகம், அபிசீனியா. அந்த நாடுகளில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய நிலைமையை புரிந்து இந்த தூதுவ அனுப்புறதுக்காக அங்குள்ள சிலர் அல்லாஹ் நபியோட கொண்டு மக்காவில இணைச்சான். ரோமில் இருந்து வந்திருந்தார் சுஹைபுர் ரூமி, பாரசீகத்தில் இருந்து வந்தார் சல்மானுல் பாரிசி, அபிசீனியாவில் இருந்து வந்தார் பிலாலுல் ஹபஷி. இவர்கள் மூலம் அந்தந்த நாடுகளுக்கு தீன் அனுப்பப்பட்டுச்சு. கவலையிட வெளிப்பாடு. தன்னுடைய மனைவிமார்களை மறந்துடுவாங்க. உம்மத்து ஞாபகம் வந்தா, நாங்க ஞாபகம் வந்தா, எங்களை நினைவில வந்தா பிள்ளைகளை மறந்துடுவாங்க. எங்களுக்காக பிறந்த மண்ணான மக்காவையே விட்டு பிரிஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு இரக்கம். யாரும் அவர்களை கண்டு பயந்து வெறுத்து இஸ்லாத்தை விட்டு போறது அவங்களுக்கு ஒரு நாளும் விருப்பம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அறிவிச்சான், மூமின்களுக்கு கடுமையான பகைவர்கள் யூதர்கள் என்று. ஆனா மக்காவில ரசூலுல்லாஹ்ட பக்கத்து வீட்டில யூதன் இருக்கிறான். எவ்வளவு தூரம் அவனோட இறக்கம்டா, அந்த யூத வாலிபன் மரணிக்கிற நேரம் தலைமாட்டில போய்த்து நின்று கலிமா சொல்ற அளவுக்கு அவங்களோட முஹப்பத்தா இருந்தாங்க. அவ்வளவு இறக்கம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்னு ஹஸம் லாஹிரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சீரத்து நபவியா என்ற கிதாபில் எழுதுறார், மதீனாவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் வர்றான். காட்டரபி, நாகரீகம் தெரியாதவர், மக்களை மதித்து பேச தெரியாதவர். இவர் வந்து கேட்டார், ஐன முஹம்மத், எங்க முஹம்மத்? அவர் ஒரு கை பார்க்கத்தான் வந்தீங்க அப்படின்னார்.
அவர் நினைச்சாரு பெரிய செக்யூரிட்டி எல்லாம் போட்டு பலத்த பாதுகாப்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. சஹாபாக்கள் காட்டினாங்க. அதோ மக்களோடு மக்களாக ஒன்றாக உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹ். பெரிய வீராப்போடு வந்த அந்த காட்டரபி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போன உடனே அவன் கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துச்சு. எங்களை போல ஒரு ஆளுண்டா சந்தோஷப்படுவோம். ஏன் சந்தோஷப்படுவோம்? புலி போல வந்தாரு, பூனை மாதிரி போனாருண்டுவோம். புலி போல வந்தவர் பூனை மாதிரி போனாரு, கண்டு பயந்துட்டார். நாம சந்தோஷப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மாதிரி உள்ளமுள்ளவங்க அல்ல, அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலத்தார்களுக்கு ஒரு அருட்கொடை, ரஃபத்தும் ரஹ்மத்தும் நிறைஞ்சவங்க, தாய்மார்களை விடவும் இரக்கமுள்ளவர்கள். இந்த காட்சியை கண்டு உள்ளம் கலங்கி போய்த்தாங்க. எனது உம்மத்தில் இருக்கிற ஒருவர் என்ன கண்டு இப்படி பயந்தா, இவருக்கு இந்த தீன் எப்படி போய்த்து சேரும்? அந்த மனிதனுக்கு முன்னால தன்னுடைய பெருமையை பேசல. நான் அப்துல் முத்தலிபின் பேரன் அப்படி பேசல. நான் மக்காவின் சிறந்த குடும்பமான குறைசி வம்சத்தில் உள்ளவன் அப்படி பேச இல்லை. நான் மட்டும்தான் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு மிஅராஜுக்கு போன ஒரே ஒரு நபர் அப்படி பேசவும் இல்லை. கியாமத்தில நான் மட்டுமே மக்களுக்காக பேசுவேன் அப்படியும் சொல்லல. ரசூலுல்லாஹ் தன்னை பணிவாக அறிமுகப்படுத்துறாங்க. என்ன சொன்னாங்க? அனபுனும் ரஅத்தின் தஅகுலுல் கதீத். நான் யாரண்டா, வசதிகள் இல்லாததால ஹதியாவாக கிடைக்கும் மாமிசத்தை வெயிலில் வச்சு காய்ச்சி பல நாட்களாக அதை சாப்பிட்டு வந்த ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த மகன் தான் நான். இந்த செய்தியை கேட்டு அந்த காட்டரபி ரசூலுல்லாவுடைய கையே பிடிச்சிட்டாங்க. ஷஹாதத்துடைய கலிமா சொல்லிட்டு போயிட்டார். இது அல்லாஹ்வுடைய ரசூலின் இரக்கம். அவர்களுக்கு உம்மத்தின் மீது இருந்த அந்த பாசம், அந்த இரக்கத்துக்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னால் இயன்றதல்ல, அதற்கு மேலால் போயிட்டு இந்த தீன உலகத்தில் பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் செய்த தியாகமே அன்னாரை இந்த அந்தஸ்துக்கு ரப்பு உயர்த்தி வச்சிருக்கிறார். அவர்களுக்குள்ள மதிப்பும் மரியாதையும் லேசானதல்ல. இன்னைக்கு சில மக்களுக்கு அவர்கள் ஒரு சாதாரண ஆள் போல தெரியுது. குர்ஆனை சரியாக பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மரியாதை குர்ஆன் வேற எந்த நபிக்கும் ரசூலுக்கும் கொடுத்தில்ல. அவர்களோடு பேச வேண்டிய ஒழுக்கம், அவர்களுடைய பெயரை சொல்பவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்க வேண்டியவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைமை, அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல படிச்சு தந்திருக்கிறான். புகாரியில, சஹீல் புகாரியில பதிவாகுது. ஒரு ஜமாத் வந்தாங்க, பனு தமீம் என்ற கோத்திரம். அவங்க இஸ்லாத்தை கபூல் செஞ்சு ஊருக்கு திரும்புற நேரம் எங்கட கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் போடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு தலைவர் நியமிங்க, அமீர நியமிங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இவர்கள யார தலைவராக நியமிப்போம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அம்மிரில் காக்கா, காக்கா அந்த சஹாபி அமீரா போடுங்கன்னாங்க. ஹதரத் உமர் கிட்ட கேட்டாங்க, உமர் உங்களோட அபிப்பிராயம் என்ன? அக்ரா இப்னு ஹாபிஸ போடுங்க யா ரசூலல்லாஹ். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் இங்க பாருங்க, எப்பவும் நான் உண்ட சொன்னா வெட்டுறதுதான் உங்களோட வேலை. நான் ஒரு ஆள்கிட்ட பேரை சொன்னா நீங்க இன்னொரு ஆள்கிட்ட பேரை சொல்றேன், என்ன எதிர்க்கணும்? ஹதரத் உமர் சொன்னாங்க, இல்ல எனக்கு வந்த அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். அவர்கள் இருவரையும் அறியாமலே சிறிய ஒரு வாக்குவாதம் நடந்து சத்தம் உயர்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு பேசினது? காபிர்கள் 2 பேர் அல்ல, முனாஃபிக்குகள் 2 பேர் அல்ல.
இந்த உம்மத்தில் உள்ள உயர்ந்த ஈமான்தாரிகள், நபிமார்களுக்கு பின்னால் உள்ள ஆக உயர்ந்த 2 சஹாபாக்கள், சையதுனா அபூபக்கரும் சையதுனா உமரும். குர்ஆனில சூரத்துல் ஹுஜராத் ஆயத் இறங்கிச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் உள்ளவர்களே, நபிகளாரின் சத்தத்தை காண உங்களோட சப்தத்தை உயர்த்தாதீங்க. உங்களோட சப்தங்கள் தாழ்ந்துதான் இருக்கணும். இத மீறி இதற்கு பிறகு யாராவது சத்தம் விடுவாங்கண்டா உங்களுக்கு நீங்க அறியாமலே உணராமலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அன்தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்க அமல் செஞ்சிருக்கிறீங்க, அவங்க காட்டி தந்த அமல அவர்களை அபகீர்த்திப்படுத்துற, அவர்களை கேவலப்படுத்துற, அவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவருக்கு என்ன அமல்? அல்லாஹ் சொல்ல அழிச்சிருவோம். இந்த ஆயத்தை பார்த்து பெரும் பெரும் சஹாபாக்கள் பயந்து நடுங்கிட்டாங்க. நாங்க எவ்வளவு நடுங்கணும்? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான அன்சாரி சஹாபி. சாபித் பின் கைஸ் இவரை வரலாற்றில் சொல்வாங்க அன்சாரிகளின் பிரசங்கி என்று. ஹதீபுல் அன்சார். அவ்வளவு திறமையாக பேசுவாங்க. வாதங்களை பலமாக அடுக்கி எதிராளிய வாயடக்க செஞ்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பொய் நபி வந்தான் யமன்லிருந்து, முசைலிமத்துல் கத்தாப். இவன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட ஹலீஃபாவாக என்ன நியமிச்சா நான் சமாதானமாக போவேன், இல்லை என்றா யுத்தம் ஒன்றை உண்டாக்குவேன். அவர் ஹலீஃபா பதவி எடுக்க வந்திருக்கிறார். ரசூலுல்லாவுடைய கையில ஈச்ச மரத்தினுடைய ஒரு குச்சி இருந்தது. அதை காட்டி சொன்னாங்க, உனக்கு ஹலீஃபா பதவி எங்கு போனாலும் இந்த குச்சியை கேட்டாலும் தரமாட்டேன், இதுக்கும் தகுதி இல்லை, இதுக்கு மேல உன்னோட கதைக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. இதோ சாபித் இருக்கிறார், உன்னுடைய கேள்விகளுக்கு தரமாக பதில் தருவார் என்று ரசூலுல்லாஹ் அவங்களோட இடத்துல ஹதரத் சாபித் பின் கைஸ நியமிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக அவர் இருந்திருப்பார். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, இந்த சாபித் பின் கைஸ் சில நாட்களாக மஸ்ஜிதுக்கு காணோம், மஸ்ஜிதுக்கு வரல. வலமேல வந்தா முன்சஃபில இருந்து பயான கேட்கிறவரே 3-4 நாளாக மஸ்ஜிதுல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, எங்க சாபித்? அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, நான் இன்றைக்கு விசாரிச்சுட்டு வாரேன். அவங்களோட மனைவியிட்ட போய்த்து கேட்டா அவவும் சொல்றா, 2-3 நாளாக அழுது கொண்டுதான் அவரோட காலம் போகுது, என்னமோ தெரியாதுன்னா. இந்த சஹாபி போனார், சாபித் நபி அலைஹிஸ்ஸலாம் உங்களை தேடினாங்க, நீங்க மஸ்ஜிதுக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரே, நான் எப்படி மஸ்ஜிதுக்கு வாரது, நான் நரகவாதி ஆகிட்டேன் என்றார். என்ன விஷயம், எப்படி நரகவாதி ஆகினீங்க? சொன்னாரு, நான் பிரசங்கி, பயான் செய்றவரே, ரசூலுல்லாஹ்விட முன்னுக்கு என்னுடைய சப்தம் உயரும். குர்ஆன்ல வந்திருக்குது, நபிகளாரின் முன்னால் சப்தத்தை உயர்த்தினா அமல்கள் அழிஞ்சு போகும் என்று. ஏன் அமல்கள் அழிந்தால் அடுத்து நரகம் தான் இருக்குது, ஏன் அமல்கள் அழிஞ்சிட்டு. இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல சாபித் சொர்க்கவாதி, அவரை மஸ்ஜிதுக்கு வர சொல்லுங்க. பெரிய பெரிய சஹாபாக்களே இப்படி பயந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பேசுறதுக்கு. எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவர்களுடைய சுன்னத்துக்கு மேலால எங்கட கருத்தை சொல்ல? அவர்களுடைய சுன்னத்துகளுக்கு மேலால அதை கொச்சைப்படுத்த, அதை இழிவுபடுத்த, அவர்களை புண்படுத்த, அவர்களுடைய கண்ணியத்துக்கு களங்கம் ஏற்படுத்த யாருக்கு உலகத்தில் அதிகாரம் இருக்குது? இவர்கள் ஒரு நாளும் தௌபா செய்யலை என்றா நல்ல மரணத்தை இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களை பற்றி குர்ஆன்ல மரியாதையாக அல்லாஹ்வே பேசிக்கிறான். இந்த குர்ஆன்ல இருக்கிற 6200 சொச்சம் ஆயத்துகள், இந்த ஆயத்துகள் ஒவ்வொன்றும் முதலாவது இறக்கப்பட்டுச்சு ரசூலுல்லாவுக்கு, அவங்க மூலம் தான் எங்களுக்கு வந்துச்சு. இந்த குர்ஆன்ல முன்னைய நபிமார்களோடு எப்படி கதைத்தேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு கதைக்கும் போது யா ஆதம் என்று பேசியிருக்கிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிமுடன் யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசா, யா தாவூத். முன்னைய நபிமார்களை பேரு சொல்லி சொல்லி அல்லாஹ் பேசியிருக்கிறான். 6200 சொச்சம் ஆயத்துகள் எந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு இறக்கப்பட்டுச்சோ அந்த முழு குர்ஆனையும் வாசிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க யா முஹம்மதன் நல்லா பேசிக்கிறான். பேரு சொல்லி பேசியே இல்லை. ரப்பு பேரு சொல்லி பேசியே இல்லை. யா முஹம்மது என்று சொல்லி இல்லை, யா அஹ்மத் என்று சொல்லி இல்லை, பட்டத்தை சொல்லியே ரப்பு மரியாதையாக பேசியிருக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், தாஹா, யாசீன், யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி. அல்லாஹ் இப்படித்தான் பேசிக்கிறான். 4 இடங்களில முஹம்மது என்று பேரு குர்ஆன் இருக்குது. அது முஹம்மதே என்று அழைக்கவில்லை, இடை சொற்களாக பாவிச்சிருக்கிறார். அந்த இடங்களில கூட அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ற கண்ணிய நாமத்தை சேர்த்து தான் பேசிக்கிறார். சூரா ஆல் இம்ரான்ல வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், சூரத்துல் அஹ்ஸாபில மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் ஆண்களுக்கு தகப்பனாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, வலாகிர் ரசூலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க. சூரா முஹம்மதில வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம், முஹம்மதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் நம்புகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மதோ ரப்பால் அனுப்பப்பட்ட உண்மையான தூதர். சூரா ஃபத்ஹில முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், இந்த 4 இடத்திலே முஹம்மது இருக்குது. அஹ்மத் என்று ஒரு இடத்தில் இருக்கு சூரத்து ஸஃபில. முபஷ்ஷிரம் பிரசூலின், ஹஜ்ரத் ஈசா சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வரப்போறார், அவரை பற்றிய சுப செய்தி சொல்லவும் நான் வந்திருக்கிறேன், அவருடைய பேரு அஹ்மத் என்றிருக்கும். அங்கேயும் தூதுவர் என்று சொல்லியிருக்கு. அல்லாவை இப்படி கௌரவப்படுத்தி இருக்கிற நேரம் அவர்களுடைய தீன, அவர்கள் கொண்டு வந்த இந்த களிமாவை மொழிஞ்சி நிமிஷத்துக்கு நிமிடம் நன்மைகளை மழையாக அடைந்து கொண்டிருக்கும் நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ்வுடன் அன்பு வைப்பது ஃபர்து ஐன், இது போல ரசூலுல்லாஹ்வை அன்பு வைப்பதும் ஃபர்து ஐன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட உங்களுக்கு எப்படி இரக்கம் வரணும் தெரியுமா? தாய்மார்களுக்கு உங்களோட பிள்ளைகளோட இரக்கம் இருக்குது, பெற்றோர்களுக்கு உங்களோட பிள்ளைகளோட இரக்கம் இருக்குது. அந்த இரக்கத்தை விடவும் பிள்ளைகளோட இரக்கம் இருக்கிறதுனால உங்களோட சாப்பாட்டை தியாகம் செஞ்சு பிள்ளைகளுக்கு உதவி செய்றீங்க, தூக்கத்தை தியாகம் செய்து விழித்திருக்கிறீங்க, பல நாள் பட்டினியில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க. அவர்களை விடவும் என்னோட இரக்கம் வரணும். அது வரும் வரைக்கும் நீங்க பூர்த்தியான மூமினாக மாட்டீங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் புகாரியில் இருக்குது, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் காமிலான பூர்த்தியான மூமினாக மாட்டார், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட முழு மனிதர்களை விடவும் நான் நேசத்துக்குரியவராக முஹப்பத்துக்குரியவராக அவரிடத்தில் மாறும் வரைக்கும் நீங்க மூமினாக மாட்டீங்க. நபியை நேசிக்கிற வரைக்கும் எங்கட ஈமான் சரி வராது. புகாரியில் இருக்குது, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என் அன்புக்குரியவர், உங்களுக்காக முழு பேரையும் குர்பான் பண்ண நான் ரெடி, என் பிள்ளைகளை குர்பான் பண்ண தயார், என் மனைவியை குர்பான் பண்ண தயார், ஆனால் என்னை விடவும் உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிக்குது. உண்மைதானே?
ஒரு மனிதர் அவரை விட இன்னொருத்தரை நேசிக்க இயலாதே, அது கஷ்டமாயிக்குது யார சொல்லலானா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உமர் உங்களோட ஈமான் இன்னமும் நிரப்பமாகலன்னாங்க. இது புகாரில் இருக்குது. உங்களோட ஈமான் இன்னும் நிரப்பமாகல. அப்ப ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் உங்களை நேசிக்கிறேன். சொன்னாங்க, அல் ஆன யா உமர், உமர் இப்பதான் உங்களோட ஈமான் பூர்த்தி ஆயிட்டு. முஹத்திஸ்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் உமருக்கு நேசம் இல்லாமல் அல்ல, ஹஜ்ரத் உமர் விரும்பினாங்களாம் தன்னுடைய ஈமாண்ட தரத்தை ரசூலுல்லாவுடைய வாயாலே கேட்கறதுக்கு. அதுக்கு ஒரு பரீட்சை செஞ்சு பார்த்தாங்களாம். உங்களோட ஈமான் நிரப்பம் என்று நபி சொல்லணும், அதுக்காக இப்படி சொல்லி பார்த்தாங்களா. இந்த நேசம் வரணும். எங்களுக்கு இந்த நேசம் இருக்குதான்னு பாருங்க. நாங்க சொல்லிக் கொள்ளையிலும் நேசம் இருக்குது, ரசூலுல்லாவுடைய ஹுப் இருக்குது, நேசம் இருக்குது, ஹுப் இருக்குது. 5 வகையான நேசம் வரையிலும், 5 காரணிகளால நேசம் வரையிலும். ஒன்று இருக்குது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட வரக்கூடிய நேசம், தானாக இறக்கம் வரும் இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க ஹுப்பு தபிஇ என்று, இயல்பாக வரக்கூடிய நேசம் அது. இன்னும் 4 வகையான நேசம் இருக்குது, ஹுப் இருக்குது, பிற காரணிகளால வரக்கூடிய நேசம். அதில் ஒன்றுதான், ஒருவர் எங்களுக்கு உபகாரம் செய்யறாரு, கஷ்டமான நேரத்தில் காசை தந்தாரு, சாப்பாடு இல்லாத நேரம் சாப்பாட்டை கொண்டு வந்து தந்தாரு, எங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிற நேரம் கை கொடுத்தாரு. இவரை வாழ்க்கையில நாங்க மறக்க மாட்டோம், நேசிப்போம். அந்த நேசம் அவருடைய உபகாரத்தால வந்தது. அதுக்கு சொல்வாங்க ஹுப்புல் இஹ்சான், உபகாரத்தால வார முஹப்பத். இன்னொன்று இருக்குது, ஒரு மனிதர் நல்ல மனிதராக உலகத்தில் வாழ்றாரு, பேணுதலாக வாழ்றாரு, பக்குவமாக வாழ்றாரு, அவரோட சரித்திரத்தை கேட்பட்டு அவரோட முஹப்பத் வார. எங்களுக்கு சஹாபாக்களோட எப்படி முஹப்பத் வந்துச்சு, நாங்க யாரும் காண இல்லை, அவர்களுடைய சரித்திரத்தை கேட்கிறோம். இமாம்களோட எப்படி முஹப்பத் வந்தது, காண இல்லை, அவர்களுடைய சரித்திரத்தை கேள்விப்படுறோம். எவ்வளவு முஹப்பத் வந்திருக்குது, சஹாபாக்களுக்கு எங்கட முன்னால ஏசினா ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு முஹப்பத். இந்த முஹப்பத் வந்தது அவர்களுடைய பூர்வீகமான வாழ்க்கையை கேள்விப்பட்டு வந்தது. இதுக்கு சொல்லுவாங்க ஹுப்புல் கமால் என்று. 3வது வகையான நேசம் இருக்குது, அழக கண்டு வார நேசம். அழகிய உருவம், அழகிய குரல், அழகிய செயற்பாடு, இதை பார்த்து வார நேசம். இதுக்கு சொல்லுவாங்க ஹுப்புல் ஜமால் என்று. 4வது ஒரு அழகிய முஹப்பத் இருக்குது, அது புத்தி தீர்மானிக்கிற முஹப்பத். சில ஆட்களை பாருங்க, எந்த நாளும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி 100 மைல் 200 மைல் பயணம் செய்வாங்க. பிரயாணம் என்பதே நரகம் போல வேதனையுள்ள ஒரு வேலை. நீங்க இவ்வளவு இன்பமா பயணம் செய்றீங்களே, விருப்பமா பயணம் செய்றீங்களே. அவர் சொல்லுவாரு, பயணத்தோட விருப்பம் இல்லை, பயணம் போனாதான் எனக்கு இப்படி எல்லாம் கிடைக்குது, அதுக்கு தான் பயணம் போறேன். புத்தி சொல்லி கொடுக்குது. சிலரை பாருங்க, டேப்லெட் குடிப்பாங்க, சாப்பாடு தின்றது மாதிரி டேப்லெட், சீனிக்கு பானிக்கு கொலஸ்ட்ராலுக்கு அப்படி அள்ளி வாயில போடுவாங்க. ஈச்சப்பழம் தின்றது மாதிரி அவங்களே டேப்லெட் குடிக்கிறது. இவ்வளவு கசப்பு, இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குற மருந்த அன்பாக விருப்பமா குடிக்கிறீங்களே, ஏன் குடிக்கிறீங்க? அவர் சொல்லார், இறக்கத்துல குடிக்கல, இத குடிச்சாதான் கொஞ்சமாவது நிமிந்து நிக்கலாம், அதுக்காக குடிக்கிறேன். இதுக்கு சொல்லுது ஹுப்புல் அக்ல். இந்த 5 வகையான நேசங்களில எந்த நேசம் ரசூலுல்லாஹ்வில வரணும்? இமாம்கள் எழுதுறாங்க, இந்த 5 விடயங்களும் நபிகள் மீது இருக்குது, நீங்க எந்த வழியிலையாவது நேசிங்க. அழகும் இருக்குது, பூர்வீகமும் இருக்குது, அவர்களோட பெரிய உபகாரமும் நமக்கு கிடைச்சிருக்குது, அவர்களை பின்பற்றினால் சுவர்க்கம் என்று புத்தியும் சொல்லுது. ஏதோ ஒரு வழியில நேசிங்க. கடைசியில் உங்களோட நேசம் வந்து நிக்கணும், புள்ளகளோட வார நேசத்தை விட பெரிய நேசமாக வரணும். ஹுப்பு தபிஇ.
இந்த நேசம் இருக்குதே, இது இந்த நேசத்துக்கு அடையாளம் இருக்குது. ஒருத்தர் சொல்லாரு, எனக்கு ரசூலுல்லாஹ்வில ஹுப் இருக்குது. ஹுப் இருக்குதுன்னா அது வெளியில தெரியணுமே. எனக்கு பிள்ளையோட பாசம் இருக்குது, எனது மகனோட இரக்கம் இருக்குது என்றா என்ன செய்யணும்? அந்த பிள்ளை கேட்கிறத வாங்கி கொடுக்கணும், பயணம் கூட்டிட்டு போகணும், கல்விக்கு உதவி செய்யணும். அப்பதானே இரக்கம் இருக்கிறது உண்மையாகும். எனக்கு ரசூலுல்லாவோட இரக்கம் இருக்குது என்று ஒருத்தர் சொல்றாருண்டா, ரசூலுல்லாவோட சுன்னத்துகள் அவரோட வாழ்க்கையில தெரியணும். அப்பதான் இரக்கம் இருக்குதுன்னு உண்மையாகும். ஹுப்புடைய அடையாளம் இத்திபா, அன்புக்குரிய அடையாளம் ரசூலுல்லாவை பின்பற்றுவது. இந்த ரெண்டும் சேர்ந்தாலே சொர்க்கம் அடையலாம். அபூ தாலிபிடத்தில் இருந்துச்சு அன்பு, ஆனால் இத்திபா இருக்கல்ல. தம்பீட மகன் என்ற வகையில அபூ தாலிபிடத்தில் ரசூலுல்லாவோட இரக்கம் இருந்தது, ஆனால் ரசூலுல்லாவோட தீன பின்பற்றல. அவருக்கும் தப்பிக்கொள்ள இல்லாம போச்சு. முனாஃபிக்குகளுடைய தலைவன் இருந்தான் அப்துல்லாஹ் இப்னு உபை. இவன் வெளிரங்கமாக பின்பற்றினான், முன்சஃபில இருந்து தொழுதான், ஜுப்பாவும் போட்டான், நபியோட பேச்சு கேட்கிறது போல நடிச்சான். உள்ளத்தில முஹப்பத்தீக்கல்ல, அவனுக்கும் தப்ப இல்லாம போச்சு. அபூ தாலிபிடத்துல இருந்தது முஹப்பத், அபூ தாலிபிட்ட இல்லாம போச்சு இத்திபா. தப்ப இல்ல. அப்துல்லாஹ் இப்னு உபையிட்ட இருந்துச்சு போலியான இத்திபா, அவன்கிட்ட இருக்கல்ல முஹப்பத். இந்த ரெண்டும் இணைஞ்சா முஹப்பத்தும் வரணும், இத்திபாவும் வரணும். இந்த ரெண்டும் வந்தால் மட்டுமே அவர் ஈடேற்றம் பெற்று சொர்க்கம் போகலாம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இவ்வளவு காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால காண இல்ல. அவங்களோட இரக்கத்தை அனுபவிக்கிற பாக்கியம் எங்க யாருக்கும் கிடைக்கல. நாங்க எழுத்தில தான் பார்க்கிறோம், வரலாற்றில தான் பார்க்கிறோம். நேரடியாக அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனாலும் நிராசையாக கூடாது. அந்த அன்பை காண்பதற்கு அல்லாஹ் இன்னொரு இடம் வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எங்க தெரியுமா? மஹ்ஷருடைய மைதானத்தில நாங்க எல்லாரும் ரசூலுல்லாவோட அன்பை பார்க்க போறோம். நாங்க எல்லாரும் மௌத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சூர் ஊதப்படும். அந்த சூரோட எல்லாரும் எழுப்புவோம். கபரில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அவ்வளவு பேரும் எழுப்புவோம். எப்படி எழும்புவோம்? ஆடை இல்லாமல் எழும்புவோம், செருப்பு இல்லாமல் எழும்புவோம், ஹத்னா செய்யப்படாத நிலையில் எழும்புவோம். எழும்பும் போது சூரியன் தலைக்கு பக்கத்தில் இருக்கும், பூமி செம்பு தரையாக இருக்கும், வியர்வை ஆறாக ஓடும். ஹதீஸ் சொல்லுது. பனியனும் சேட்டும் நினைந்த அளவுக்கல்ல வியர்வைக்கும், ஆறாக ஓடும். பல முழங்களுக்கு வியர்வை ஓடும். சிலர் கரண்டை கால் வரைக்கும் வியர்வையில மூழ்குவாங்க, சிலர் முழங்கால் வரைக்கும் மூழ்குவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை, இன்னும் சிலருக்கு காது வரை வந்து அந்த வியர்வை கடிவாளம் போடும். எவ்வளவு கஷ்டமாய்க்கும். ஒரு வேலையாக பெய்து ஆபீஸுக்கு முன்னால வரிசையில பல மணித்தியாலம் நின்றாலே மயங்கி விழுகிறார்கள். நாங்க அந்த வரிசையில நிக்காம தப்பி போய் விஐபியாக போக முயற்சி செய்யறவங்க எத்தனையோ பேரு. மஹ்ஷர்ல இந்த பாரத்தை தூக்கிட்டு நிப்போமா? எல்லோரும் முயற்சி செய்வாங்க. புகாரி முஸ்லிம்ல இத பற்றிய நிறைய ஹதீசுகள் இருக்குது. முத்தவாத்திருடைய அளவுக்கு, யாரும் மறுத்தா இஸ்லாத்தை விட்டு போற அளவுக்கு பலமான ஹதீசுகள் புகாரி முஸ்லிம்ல இருக்குது. இந்த நேரத்தில் மக்கள் முடிவு செய்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போயிட்டு முறையிடுவோம், அவங்க அல்லாஹ்விட்ட கதைச்சு இங்க இருந்து எங்களை எடுத்துருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மொட்டி மோதி கொண்டு போவாங்களாம்.
போயிட்டு சொல்லுவாங்க, அந்த யா ஆதம் அந்த அபுல் பஷர், நீங்க மனித குலத்தின் தந்தை, அல்லாஹ்வுடைய விசேட குதிரத்தால் உங்களை படைச்சிருக்குது, ரப்பு அவன் ரூஹ உங்கள ஊதி இருக்கிறான், நீங்க போயிட்டு எங்களுக்காக கொஞ்சம் கதைங்க, இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பிள்ளைகளே எனக்கு கதக்க தைரியம் இல்லை, நான் ஏண்ட அலுவல்ல ஈடுபட்டிருக்கிறேன், நப்சி நப்சி, எனக்கு ஒரு மரத்தில பழம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருந்தான், அந்த காயை சாப்பிட்டுட்டேன் சொர்க்கத்தில. குர்ஆன்ல இருக்குது, அந்த தௌபாவெல்லாம் மன்னிச்சாச்சுதண்டி. அதுக்கு பிறகும் ஹஜ்ரத் ஆதம் நடுங்குறாங்க. அல்லாஹ் இப்ப கேட்பானாண்டு, நீங்க எல்லாரும் போங்க வாப்பா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, ஈது நூஹன், அவர் முதலாவது ரசூல் பேசுவார். அந்த ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸுக்கு அனுப்புறாங்க. எல்லாரும் மோதி கொண்டு ஓடுவாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஹஜ்ரத் நூஹ் சொல்வாங்க, எனக்கு தந்த ஸ்பெஷல் துஆ ஒண்ட என் உம்மத்தோட வந்த அதிருப்தியில உம்மத்தை அழிக்க சொல்லி நான் துஆ கேட்டேன், இதுக்கு கேள்வி வருமோன்னு பயந்து கொண்டிருக்கிறேன். ஈது ஹலீல் ரஹ்மான் இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய கூட்டாளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட போங்க. ஒவ்வொரு ஆளும் அடுத்த ஆளுட்டு அனுப்பி கொண்டிருப்பாங்க. மக்கள் மோதி 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 கடைசியா ஹஜ்ரத் ஈசா விட்டு வருவாங்க. ஹஜ்ரத் ஈசா சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, அவங்களோட பட்டோலையில பாவமே இல்லை. நாங்க எல்லாரும் அப்பதான் ரசூலுல்லாஹ்ட்ட வருவோமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், என்ன விஷயமாக வாரீங்க, இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை நீக்க சொல்லி, இந்த பிரச்சனையை முடிக்க சொல்லி அல்லாஹ்விட்ட சொல்லுங்களே என்று சொன்ன அடுத்த வினாடியில சொல்வாங்களாம், அனலஹா அனலஹா, அதுக்குரியவன் தான் நான், உரிய ஆளுகிட்ட வந்திருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். உம்மவே எங்களை கண்டு ஓடுற நேரம், தகப்பன் கண்டு ஓடுற நேரம், பிள்ளைகள் தந்தையை கண்டு ஓடுற நேரம், ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க கதைக்கிறேன், வாங்க கதைக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவாகுது, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால போய்த்து சுஜூதில விழுவேன், அந்த சுஜூதில ஓதுறதுக்கு எனக்கு சில ஜிக்ருகளை வார்த்தைகளை அல்லாஹ் அந்த நேரம் கற்றுத் தருவான். அத சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட தலையை உயர்த்துங்க, சல் தூதா, கேளுங்க கொடுக்கப்படும், வஷ்வா துஷஃபா, பரிந்துரைப்பு செய்யுங்க, அந்த பரிந்துரைப்பு கபூல் செய்யப்படும், நான் எழும்பி என் மக்களுக்காக ஷஃபாத் செய்வேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா முர்சலான நபிமார்களும் பயந்து நடுங்கும் நேரத்திலே அவர்களுடைய உம்மத்தில் இருந்த அவர்களுடைய மார்க்கத்தை விழுந்து விழுந்து பின்பற்றின எங்களை ரசூலுல்லாஹ் கைவிட மாட்டாங்க, அங்கேயும் பேசுவாங்க. அதுக்கு பிறகு தாகமான கட்டங்கள் மஹ்ஷர்ல இருக்குது. அந்த தாகத்துக்கு பரிகாரமாக பெரிய ஒரு ஹவுத் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். மதீனாவில இருந்து யமனுடைய தலைநகரம் சன்ஆ வரைக்கும் நீளமுள்ள மாபெரிய ஹவுத் இருக்குது. அதுல தண்ணி, அந்த தண்ணீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அதுல குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற குவளையங்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை விட அதோட அளவுக்கு இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரிசையாக போவோம், ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கையால எங்களுக்கு தண்ணி பாத்திரம் கிடைக்கும், குடிச்சோம், சொர்க்கம் போற வரைக்கும் தாகமே வராது. மன் ஷரிப ஷர்பதன் லம் யத்மா பஅதஹா அபதா, ஒரு மிடர் குடிச்சா அதுக்கு பின்னால தாகமே வராதன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்ன பாக்கியங்களை நாங்க காண இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே 13 நாள்களாக அந்த அன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு வெளிச்சம், உலகத்துக்கு ஒளி கொடுக்க வந்த, உலகத்தில் உள்ள இருட்ட போக்க வந்த சையதுனா ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அம்சமாக படித்து இன்றைக்கு ஹத்ம் செய்யற நாள். இங்கிருந்து எழும்பி போற நேரம் எங்கட முஹப்பத் எங்களை என்ன தூண்டணும்டா, இதுக்கு பிறகு வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலையும் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நான் தேடுவேன் என்ற ஒரு தைரியம், ஒரு உறுதி எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வரணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தில் ஒரு நாள் 15 நாள் நினைவு கூறப்படக்கூடியவங்க அல்ல. ஒரு முஃமினின் இரவும் பகலும் நினைவில வாரவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கி எழும்பினாலும் எனது ஹபீப் எழும்பினொன்ன எப்படி இருப்பாங்க என்ற சிந்தனையில ஓடணும். தொழுகைக்கு போனாலும் எனது ஹபீப் இரக்கத்துக்குரிய ரசூலுல்லாஹ் அவர்களை போல தொழ சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல போகலாம் என்று. ஹஜ்ஜுக்கு போனாலும் வரணும், எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போல ஹஜ் செய்யுங்கன்றாங்க, அவங்கள போல ஹஜ் செய்யணும். அப்படி வருகிறா? கவலையான விஷயம் என்னண்டா, உண்மையான ஹுப் இருந்த சஹாபாக்களின் சிறு பிள்ளைகளிட்ட இருந்த அந்த இரக்கம் எங்களுக்கிட்ட இல்லை. இன்றைய காலையில எல்லாரும் தூங்கி எழும்பிப்போம். எழும்பினொன்னே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நடந்து கொண்டவங்க எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேர் அதை உலமாக்கள்கிட்ட போய் படிச்சீங்க? தூங்கி எழும்பினொன்னே எனது அன்புக்குரிய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் எழுப்புவாங்கன்னு எத்தனை பேர் படிச்சீங்க? சஹாபாக்கள்ல 6 அல்லது 7 வயதுள்ள சிறுவனிட்ட இந்த துடிப்பு இருந்துச்சு, எனது ஹபீபை போலவே நான் இரவ கழிக்கணும் என்று. யாரது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 6 அல்லது 7 வயது சிறுவன் தன்னுடைய சாட்சியிட வீட்டுக்கு போறாங்க. யாரு சாட்சி? ரசூலுல்லாஹ் கடைசியாக திருமணம் செய்த மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாவுடைய உம்மாட தங்கச்சி தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. சாட்சி கேட்கிறாங்க. புகாரியில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது. மபீத் இப்னு அப்பாஸ் ஃபீ பைத்தி மைமூனா, ஹஜ்ரத் மைமூனாவின் வீட்டிலே இப்னு அப்பாஸின் இரவு என்ற பாடமே இருக்குது புகாரி. இவங்க போய்த்து கேட்கிறாங்க, சாட்சி கேட்கிறாங்க, ஏன் மகன் வந்தீங்க? 6 வயசு புள்ள ஏன் சாட்சி வீட்டுக்கு போகும்? நல்ல ஒரு சாப்பாடு இருந்தா போகும், அங்க ஒரு விளையாட்டு இருந்தா போவாங்க, ஓய்வு எடுக்கிறதுக்கு போவாங்க. இந்த புள்ள என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுவும் ரசூலுல்லாஹ் சாட்சியிட வீட்டில இரவு தங்குற நாளில வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிமாரோட வீட்லயும் எல்லா நாளும் வைக்க மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் ஒரு மனைவி வீட்டுல வைப்பாங்க. அந்த நாளை பார்த்து பேசிக்கிறார். ஏன் வந்தீங்க? சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் சாட்சி கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு அமல பார்க்கிறதுக்கு எனக்கு ஆசையாயிக்குதுண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு அமல பார்க்கிறதுக்கு ஆசையாகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு தலையண போடப்பட்டிருக்குது. கணவனும் மனைவியும் தூங்குறாங்க. இந்த பக்கமாக அப்துல்லா தூங்குறார். பெரிய ஒரு ஆளா இருந்தா அந்த ரூம்ல தூங்க விட்டிப்பாங்களா? மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கிறதுனால தூங்க விடுறாங்க. இரவு தூங்கவே இல்லை அப்துல்லா. இரவு பூராக விழிச்சிருந்தாரு. சொல்றாங்க, நடுநிசி ஆயிருச்சு. நடுநிசி கழிஞ்சி கொஞ்ச நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து முதலாவது 2 கைகளையும் தேய்ச்சி கண்ணில் உள்ள தூக்கத்தை விட்டாங்க. யம்ஸஹு நௌம அன் வஜ்ஹி, முதல் வேளை. அதுக்கு பின்னால துஆ ஓதினாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி வ அஸின லீ பிதிக்ரிஹி. பின்னால சூரா ஆலி இம்ரான்ல உள்ள கடைசி ஐன், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த ஐனை ஓதினாங்க. அதுக்கு பின்னால தான் படுக்கையிலிருந்து எழும்பி சிவர்ல வுது செய்யறதுக்குரிய தண்ணி பையில தொங்கிக் கொண்டு இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்துட்டு போய் வெளிவாசல் பைத்து அழகாக வுது செய்யறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இரவு 1 மணி 2 மணிக்கு 6 வயசு புள்ள இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ஹுப்பு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறாங்க, தஹஜ்ஜுத் தொலை. நானும் அவசரமா போயிட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சது போலவே செஞ்சு கொண்டு வந்து நபிகளாரின் இடது பக்கத்தில் நின்றேன். ரசூலுல்லாஹின் காதிட்டால பிடிச்சு அப்படியே வலது பக்கத்தில் கொண்டு வச்சாங்க. இந்த ஒரு சிறு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹுப், அந்த முஹப்பத், அந்த அன்பு எங்களுக்கிட்ட வருமெண்டா நாங்க இப்பவே சொர்க்கவாதிகள். இந்த மஜ்லிஸ்களால அந்த அன்பு தான் வரணும். வாழ்க்கையில் ஒரு பகுதியிலேயாவது குறைஞ்சது தூங்குற நேரம் அல்லது தூங்கி எழும்புற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நான் ஆகணும். என்ற உடை அவர்களை போல் ஆகணும், என்ற வீட்டு வாழ்க்கை அவர்களை போல் ஆகணும், எனது நடை அவர்களை போல் ஆகணும், எனது தொழில் அவர்களை போல் ஆகணும், என் குடும்ப வாழ்க்கை அவர்களை போல் ஆகணும். இந்த ஒரு துடிப்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் வரும் என்றால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த மாதத்திலே அவர்களுடைய ஷமாயிலை, அவர்களுடைய வாழ்க்கை வர்ணனைகளை மிக அழகாக படித்து அதனுடைய இறுதி நாளில் இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும், அவர்களுடைய சுன்னத்தின் மீது முஹப்பத் வைத்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. நாளை கியாமத்திலே அவர்களது அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மாவை அடைந்து கொள்ளவும், அவர்களுடைய முபாரக்கான கையினால ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதுவரை எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா, நபியுடைய வரலாறுகளை பற்றி மிக அழகிய முறையில் எங்களுக்கு தெளிவுபடுத்திய ஹஸ்ரத் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா நிர்வாக கிளை உறுப்பினரும் அதே போன்று ஃபத்வா கிளை உறுப்பினருமான அல்பாரி அரபு கலாபீடத்தினுடைய அதிபர் அல் ஹாஃபில் மௌலவி அப்துல் ரஹ்மான் மல்லாஹிரி ஹஸ்ரத் அவர்கள் மிகச் சிறப்பாக உரை நிகழ்த்தினார்கள். எமது அழைப்பை ஏற்று நீண்ட தூரம் வெலிகமையிலிருந்து இங்கே வருகை தந்து எமது ஊர் மக்களுக்கு இப்படியான சிறப்பான பயான் நிகழ்வை ஏற்பாடு செய்து எங்களுக்கு உரை நிகழ்த்திய எங்கள் ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று கடந்த 12-13 நாட்களாக சமாயிலு திருமீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி வர்ணனைகள் தொடர்பாக 12 நாட்கள் தொடர்ச்சியாக இப்பள்ளிவாசலில் நபியுடைய வர்ணனை பற்றி விளங்கப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக 13 இன்று 14ஆவது நாட்களாக இன்று சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இங்கு நடைபெறுவதற்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கிய எங்களுடைய ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு இவ்வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு சகல விதத்திலும் உதவி செய்த அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றி பெற்று விடைபெறுகிறேன். அதே போன்று அவசரமாக உதவி செய்யக்கூடியவர்கள் அவசரமாக உதவி செய்து கொண்டு தொழுகைக்காக வருமாறும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.